நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. லோயர் கேம்ப் முல்லை பெரியாற்றிலிருந்து கூடலூர் கம்பம் உத்தமபாளையம் கோம்பை தேவாரம் வழியாக போடி வரை செல்லும் 18ஆம் கால்வாய் 55 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். முல்லை பெரியாறு அணையில் நீர் இருப்பை பொறுத்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபரில் தண்ணீர் திறப்பது வழக்கம். இக்கால்வாய் மூலம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள 55 கம்மாய்கள் நிரம்பி நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்து 30,000 ஏக்கரில் மானவாரி நிலங்கள் பயன்பெறும். இது தவிர உத்தமபாளையம் போடி வட்டாரங்களில் 6,839 ஏக்கர் நேரடி பாசனமும் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நீர் திறப்பதற்கு முன் நீர்வரத்து கால்வாய் சீரமைக்க வேண்டும். ஆனால் திட்டம் துவங்கி பல ஆண்டுகள் ஆகியும் பேரளவிற்கு ஓரிரு ஆண்டுகள் சீரமைக்கப்பட்டது. ஆனால் முழுமையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றாமல் சீரமைக்காததால் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு நீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த நவம்பரில் நீர் இருப்பு போதிய அளவு இருந்தபோதிலும் அரசு உத்தரவு கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் டிசம்பர் 19 திறக்கப்பட்டது. அதுவும் திறந்து ஓரிரு வாரம் கூட ஆகாத நிலையில் 0 பாயிண்ட் மற்றும் தொட்டி பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் நிறுத்தப்பட்டு தற்காலிக சீரமைப்பு பணி நடந்து மீண்டும் தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் முழுமையாக கம்மாய்கள் நிரம்பவில்லை. இந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபரில் நீர் இருப்பு இருந்தும் தண்ணீர் திறக்காதது விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். 18ஆம் கால்வாய் உடனே தமிழக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் மற்றும் 18ஆம் கால்வாயில் முறையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றி சீரமைத்து தண்ணீர் கடைமடை வரை சென்றடைய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். என்னோட பேர் ரஞ்சித்குமார். நான் ஒருங்கிணைந்த 5 மாவட்ட பெரியார் வகை பாசன விவசாய சங்கத்துடைய செயலாளராக இருக்கிறேன். தொடர்ந்து இந்த தேனி மாவட்டத்தில் 18ஆம் கால்வாய் அந்த விவசாயிகளுடைய பயன்பாட்டுக்கு தண்ணி திறக்காமல் புறக்கணிப்பது மிகப்பெரிய ஒரு மனவேதனை இந்த நேரத்தில் உருவாக்கியிருக்கு. குறிப்பாக அக்டோபர் 10ஆம் தேதி பெரியாரிலையும் வைகையிலையும் 6,280 மில்லியன் கனஅடி தண்ணி இருந்தால் இந்த தண்ணி திறக்கலாம் ஒரு ஜீவோ இருந்தும் கூட இந்த அக்டோபர் 10 இந்த சென்ற அக்டோபர் 10 தண்ணி இருந்தும் கூட இவங்க தண்ணி திறக்க மறுப்பது ஏற்புடைய செயல்பாடே கிடையாது. கிட்டத்தட்ட 18ஆம் கால்வாய் மூலமா 43 கம்மாய்கள் நிரப்பப்பட்டு சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களுடைய நிலத்தடி நீர்மட்டம் மட்டும் இல்லாமல் நேரடி பாசனமாக 4,536 ஏக்கர் நேரடி பாசனம் அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான திட்டம் 18ஆம் கால்வாய். அந்த திட்டம் இந்த ஆண்டு நிறைவேறல அப்படின்றது ஒரு பெரிய வேதனை. இது திட்டமிட்டு பொதுப்பணித்துறை செய்யக்கூடிய ஒரு சதியை தான் நாங்கள் பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 18ஆம் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாமல், இந்த 18ஆம் கால்வாயில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல், இடையில் இருக்கக்கூடிய 4-5 இடத்துல இருக்கக்கூடிய சைபனாக சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டேமேஜ்களை சரி செய்யாமல் அந்த ஒரு ஆண்டு கால மெத்தன போக்கில் இந்த பொதுப்பணித்துறை இருந்ததுனால திட்டமிட்டு இந்த தடவை தண்ணி திறக்கலை. இது மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலாக நாங்கள் இதை பார்க்குறோம். இந்த ஆண்டு மீண்டும் 18ஆம் கால்வாயில் தண்ணி திறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தண்ணி திறப்பதற்கு முன்னாடி 18ஆம் கால்வாய் முழுமையாக சுத்தம் செய்யப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய